வெல்கம் டு நான்-ஸ்டாப் கோ தமிழ் சேனல். நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா டீசல் புல்லட் ஓரியன்டாக நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டீசல் புல்லட் ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோம். தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஃபியூ ஆஃப் தெம் தான் இருக்காங்க, நம்ம அதிகமாக போட்டிருக்கோம். இப்போ நான் போயிட்டுருக்க வழி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு மெயினாக அதை காட்டுறேன். அதாவது 1980 அந்த டைமில் வந்துட்டு இங்கே இந்த இடத்துல ஷூட்டிங்கில் நடந்திருக்கு. அந்த பிளேஸ் தான் இது, பவளமலை அப்படிம்பாங்க. நாட்டாம படத்தில் மனோரமா வந்து கீழே விழுந்துருவாங்க, தண்ணின்னு கேட்பாங்க. அந்த கோவில் இந்த ஸ்டெப்ஸில் தான் எடுத்திருக்காங்க. சார் நடித்த நாட்டாம படத்தில் மனோரமா குடும்பத்தை ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. அதனால் கோவில் வெளியே சாமி கும்பிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. யாருமே எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஐயர் எடுத்துகிட்டு வர குடத்தை நம்ம பசுபதி தள்ளி விட்டுருவார். அந்த சீன் இந்த கோவிலில் தாங்க எடுத்திருக்காங்க. அதே சரத்குமார் சார் நடித்த கட்டபொம்மன் படத்தில் நாகேஸ்வரம் சரத்குமார் அம்மாவும் கோவிலுக்கு போவாங்க. அப்போ கோவில் படிக்கட்டில் இருந்து வில்லனை பார்ப்பாங்க. அந்த சீன் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அடுத்து விஜயகாந்த் சார் நடித்த எங்க முதலாளி படத்தில் மருமகளே சாங்கில் கஸ்தூரி கல்யாணம் பண்ணிட்டு இந்த படிக்கட்டில் தாங்க நடந்து போவார். அதே விஜயகாந்த் சார் நடித்த கண்ணு பட போகுதையா படத்தில் எழுந்த மலை போல சாங்கில் கோவிலில் இருந்து இறங்கும்போது எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குற மாதிரி சீன் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. அடுத்து பிரபு சார் நடித்த பாண்டித்துறை படத்தில் பிரபு சார் அவங்க அக்கா பொண்ணுக்கு மாலக்கண் நோய் குணமாகணும்னு முட்டி போட்டு படிக்கட்டு ஏறுவார். அந்த சீன் இந்த கோவிலில் தாங்க எடுத்திருப்பாங்க. அவ்வளவு முருகா, உனக்கு 1008 தேங்காய் உடைக்காம்பா. எங்க அக்கா பொண்ணு முத்துக்கு பாத்திரில கண் பார்வை கொடுத்துரு. சின்ன மலை தான். அது மாதிரி நிறைய படத்தில் இந்த கோவிலில் வந்து ஷூட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் தான் அந்த வீடியோ வந்துட்டு எடுத்தது. சின்ன கோவில் தான். ஓகே, இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு வண்டி ஒன்று பார்த்துட்டு அதை எடுத்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். ரஞ்சிதா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு வீட்டில் போய் பார்த்துட்டு என்ன வேலை என்ன புக் டீட்டெயிலாம் செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரீசன்ட் ப்ரைஸில் இருந்துச்சு அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கண்டினியூவாக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டீசல் புல்லட் ஓரியன்டாக நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் ரிஸ்டோரேஷன், இன்ஜின் கிளச்சு, கீர் பாக்ஸு, ஆயில் சர்வீஸு, ஃபுல் ரீஸ்டோரேஷன், மோட்டார் விலாகிங், டீம் ரைடு, சோலோ ரைடு, இந்த மாதிரி டீசல் புல்லட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணால் நிறையா வந்து உடம்பு வலி வரும், இந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. அதெல்லாம் பிரேக்கப் வந்து பண்ணி நம்ம நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு நிறையா தெரியுதுங்க. வீடியோ வந்துட்டு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா நண்பர்களே, வந்து டீசல் புல்லட்டில் வந்துட்டு நிறையா அந்த ஒரு அவேர்னஸ் வந்து இல்லை. டீசல் புல்லட்டு புதுசாக பார்ப்பாங்க நிறையா பேர். இப்படி ஒரு வண்டி இருக்காங்க கூட நிறையா பேருக்கு தெரியாமலாம் இருக்குது. அதனால் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அந்த டீசல் புல்லட் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோடய ஆசை. ஏன்னா இது வந்து உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும், ஒரு எக்கனாமிக்காக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து அதிகமாக தரும். ஸ்பீடு பார்த்துக்கிட்டிங்கனாலும் ஆவரேஜ் ஸ்பீடு தான், ரொம்ப அதிகமாகலாம் போகாது. தென் வந்துட்டு உங்களுக்கு சேஃப்டி அதிகம். அதில் பார்த்துட்டிங்கன்னா கீழே
பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி பெருசு, நல்லா வெயிட்டாக இருக்கும். பம்பர் முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வர்றவங்களே ஒதுங்கி தான் போவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சேஃப்டி வந்து கொடுக்கும். தென் வந்துட்டு நீங்கள் இதை ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீலே வேறு மாதிரி வரும். வந்து நீங்கள் ஓட்டினா தான் தெரியும். நிறைய பேர் ஓட்டாமல் உங்களுக்கு இந்த வண்டி வாங்கினா உங்களுக்கு அது செட் ஆகாது, அந்த வண்டியை பற்றியே தெரியாது, அந்த வண்டியை பற்றி ஒரு மாதிரி நெகட்டிவாக சொல்கிறது, இந்த வண்டி செட் ஆகாது, அந்த வண்டி வந்துட்டு ஓட்டினா ஹார்ட் அட்டாக் வந்துடும், இந்த வண்டி ஓட்டினா உங்களுக்கு வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம் வந்துடும், வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். நானும் கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸாக ஓட்டுறேன் இந்த வண்டியை. எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீலாக வந்ததில்லை. நம்ம ப்ராப்பராக வண்டியை வந்துட்டு சர்வீஸ் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வண்டியில் உங்களுக்கு பண்ணாது. வண்டியெலாம் ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டியுமே உங்களுக்கு தொல்லை பண்ணாது. இதான் வரையினார். வைஸ் என்னண்ணா காரில் இருக்கிறது ஹார்ன் அடித்த மாதிரி இருந்துச்சு. போகலாங்களா? அப்படியே அத்தானியில் இருக்குன்ட்டார் வண்டி. அதனால் அப்படியே அத்தானி ரோட்டில் அப்படியே போயிட்டுருக்கோம். எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிளேஸ் வந்துடுச்சு. அத்தானிக்கு இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான். அப்படியே தவந்து மொல்லாம் போகிறோம். பாருங்கள் மழை எப்படி இருக்குன்னு. லெஃப்ட் சைடு வியூவே செமையாக இருக்குது. 5 மணிக்கு இங்கே வெளியே போனால் 5 மணிக்கு தான் வருவாராமா. அதனால் அப்படியே போவோம், எல்லாம் போவோம். ஆமாம், எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, எல்லாம் வளர்ந்துருச்சு. நேராக போகிறதா இல்லை எப்படியா? ஓகே, அந்த ரோட்டில் போகல, நேராக போகிறோம். தேங்க்ஸ் சிக்னல் போட்டேன். இந்த ரோடு செமையாக இருக்கும். தண்ணி வேறு போயிட்டு லெஃப்ட் சைடு. பச்சை பசேன்னு ரைட் சைடு லெஃப்ட் சைடு சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது பிளேஸ். ரோடு நல்லா ஜம்முன்னு போட்டாங்க. மரம் எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட் தான். ஆக்சுவலாக இங்கே எல்லாமே நிறையா ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கு. நான் சொன்ன பீரியட் ஆஃப் டைமில் 1990 1980 இந்த பிட்வீன் கேப்பில் எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தது தான். இப்போது அந்தளவுக்கு எதுவும் இங்கே யூஸ் இல்லை. எல்லாம் வெளியே ஃபாரின் அது இதுன்னு போயிடுறாங்க. ஆக்சுவலாக ஒரு மணி 3 ஆச்சு. 4-5 மணிக்கு தான் வருவாங்க, வண்டி ஓனர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால் சரி
ஆற்றுக்கு போய்ட்டு ஆற்றுல கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்படியே வந்ததுக்கப்புறம் அப்படியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வண்டி ஆற்றுல அப்படியே கொஞ்சம் சைடில் இறக்கிட்டு அவரை குளிச்சுட்டு அப்புறம் கிளம்பும்போது உங்களுக்கு ஒரு வீடியோவாக அதை கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். ஆற்று பக்கத்தில் போயிட்டு வண்டி கீழே இறக்கும் இல்லையா, ரோடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்லோப்பு பெரிய ஸ்லோப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் இறக்கி இன்றைக்கி வீடியோ வந்து அப்லோட் ஆகுது ரொம்ப லேட் ஆகுதுங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப 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 லேட் ஆகுது. வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே போதும் நினைக்கிறோம். லெஃப்ட் சைடு அப்படியே தென்னை மரம், அப்படியே சைடில் வேணும் அப்படியே நிழல்லே போகிற மாதிரி இருக்கு. எங்கே பார்த்தாலும் க்ரீன் 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 நெல் வச்சுருக்காங்க. ரெட் டாக்ஸி போகுது. இதெல்லாம் அவுட்டெல்லாம் வந்தால் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கே சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப ஏவரேஜாக தான் இருக்குது. பண்ணுறது ஓகே. ஆற்று கீழே இறங்குறப்போ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். பவானி ஆற்று பாலம் வந்துட்டோம். ஆற்றுக்கிட்ட நீங்கள் நிறுத்துறேன். தண்ணி ஃபுல்லாக போகுது, தண்ணி எடுத்து விட்ருக்கேன். குளிக்கிறது சிரமம்தான். அவ்வளோதான். டூரிஸ்ட் பிளேஸாக ஆகிட்டாங்களா இருக்குது. இல்லை போய்க்கலாம். கூப்பிட்டு பார்க்குறீங்களா? சரி ஓகே. எங்கே அங்கே குளிக்கிறது? ஆல்ரெடி எல்லாம் குளிச்சுட்டு தான் இருப்பாங்க. எப்படி மண்ணை நிறுத்திட்டு எப்படி எடுப்பான்னு தெரியல வண்டி. இல்லை அது ஓகே, கீழே மண்ணாக இருக்கும்ல ஆற்றுல, அதான் எப்படி கார் ஏற்றாங்க. முன்னாடி வந்துக்கலாம் மாட்டிருக்கு. ரெட் டாக்ஸிலேருந்து இங்கே தான் வந்துருக்காங்களா?
ஓகே. ஆடு போகுது. என்ன பாட்டிலோட சீது போடாமல் இருந்தானுங்கன்னா நல்லா இருந்திருக்கு. அங்கேயும் பாட்டிலாக தான் கிடக்குது.